நட்புக்களே வணக்கம். ஹாய் டு ஆல். இன்றைக்கி முறுமுறுன்னு காளான் பக்கோடா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாக்கெட் காளான் செஞ்சுருக்கேன். அதில் ஒரு 3/4 கப்பு கடல மாவு, ஒரு 1/2 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணிலாம் விட தேவையே இல்லைப்பா. இதில் வந்து உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போடுறேன். நம்ம வேறு எதுவும் கலரிங் ஏஜென்ட் சேர்க்க போகிறதில்ல, தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல. தண்ணி சேர்க்காமல் ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்துடும். நம்ம சில்லி பவுடரும் ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறோம். காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. தனியாக சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், பூண்டு வந்து ஒரு 6 7, இஞ்சி வந்து 1 இன்ச்சுக்கு தோல் நீக்கி அதையும் போட்டு இடித்து வச்சுக்கிறோம். இதையும் சேர்த்து அந்த கடலமாவெலாம் பொடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் இதையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி விடக்கூடாது, மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா காளானில் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் சேர சேர அது உள்ளேருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுவே போதுமானது. பக்கோடா தான் நம்ம போட போகிறோம். இதை வந்து நீங்கள் அது பெரட்ட பார்த்தீங்கன்னா கையிலெல்லாம் தண்ணி ஒட்டியிருக்கும் பாருங்கள். அப்படியே வந்து வரவு சேர்ந்துடும். இதை வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா முறுன்னு டேஸ்ட்டான சூப்பரான காளான் பக்கோடா ரெடி. சாப்பிட இன்னும் வேணும் தோணும், எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எக்ஸ்ட்ராவாக 2 பாக்கெட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ரெசிபீஸ்லாம். தேங்க்யூ ஆல்.